ஜப்பானின் வல்லுநர்கள் கடற்கரை ஓரமாக சுமார் 395 கிலோமீட்டர் கிரேட் சுனாமி சுவர் கட்டியிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டிற்கு பிந்தைய மிகப்பெரிய சுனாமி பேரழிவுகளை ஜப்பான் கண்டது. சுனாமிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள ஜப்பான் மிகப்பெரிய சுனாமி தடுப்புச் சுவரை கட்டி வருகிறது. 25 மீட்டர் ஆழமான அடித்தளங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த அலைகளை எதிர்ப்பதற்காக வலுவூட்டப்பட்ட சுவர்கள் கொண்ட 14.7 மீட்டர் உயரமுள்ள பிரிவுகளை இந்த சுவர் கொண்டுள்ளது. இது ஒரு வலுவான பொறியியல் பாதுகாப்பு அம்சமாக ஜப்பானுக்கு செயல்படுகிறது. அதனுடன் இந்த சுவர்களின் கரையில் 9 மில்லியன் மரங்களும் நடப்பட்டுள்ளன. சுனாமி அலைகளை மெதுவாக்குவதற்கும் குப்பைகள் கடலில் மீண்டும் நுழைவதை தடுப்பதற்கும் ஒரு இயற்கை அரணாகவும் தடையாகவும் இம்மரங்கள் செயல்படுகின்றன. மேம்பட்ட கட்டுமானம் மற்றும் இயற்கை அடிப்படையிலான தீர்வுகளின் இந்த ஒருங்கிணைப்பு ஜப்பானின் புதுமையான முன்னோக்கு சிந்தனை மூலோபாயத்தை பேரழிவு தடுப்புக்கான சிறந்த தீர்வாக இச்சுவர்கள் இருக்குமா என்பது போக போக தான் தெரியும்.